டைம் டிராவல் மூலமா ஒரு ட்ரெயின் 66 வருஷம் முன்னாடி போக முடியும்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? 1911 ஜெனட்டி அப்படிங்கிற ஒரு கம்பெனி நியூ மாடல் ட்ரெயின் ஒன்னு ரிலீஸ் பண்றாங்க. அந்த காலத்துல இது ஒரு சொகுசு ட்ரெயின் அப்படிங்கறதுனால பணக்காரங்க மட்டுமே டிராவல் பண்ற அளவுக்கு இதோட டிக்கெட் பிரைஸ் இருந்திருக்கு. ரோம்ல இருந்து இத்தாலிக்கு போன அந்த ட்ரெயின்ல 106 பேசஞ்சர்ஸ் மட்டுமே டிராவல் பண்ணிருக்காங்க. ஆனா இந்த ட்ரெயின் லும்பாடி டனல் அப்படிங்கிற மலைக்குள்ள இருக்க டனல்குள்ள போயிருக்கு. ஆனா அந்த ட்ரெயின் அந்த டனல் விட்டு வெளியே வரவே. ஆனா இந்த 106 பேரும் எங்க போனாங்க என்ன ஆனாங்கன்னு யாருக்குமே தெரியும். இது நடந்து கொஞ்ச நாள் கழிச்சு அந்த ட்ரெயின்ல இருந்த 2 பேர் மெக்சிகோல இருக்காங்க அப்படிங்கிற நியூஸ் போலீஸ்க்கு வருது. போலீஸும் அவங்க கிட்ட விசாரிக்க அந்த 2 பேர் ட்ரெயின் டனல் கிட்ட போனப்ப ஒரு வித்தியாசமான சத்தம் கேட்டுச்சு. அதனாலதான் நாங்க ட்ரெயின்ல இருந்து குதிச்சிட்டோம். ட்ரெயின் எங்க போயிருச்சுன்னு எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிருக்காங்க. இது நடந்து கொஞ்சம் வருஷம் கழிச்சு அப்ப ஒரு டாக்டர் கிட்டத்தட்ட 66 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க சொல்ற மாதிரி 104 பேர் இங்க வந்தாங்க. ஆனா எல்லாருமே சொல்ற ஒரே பதில் நாங்க இத்தாலியில இருந்து ட்ரெயின் மூலம் இங்க வந்தோம். ஆனா அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவங்க சொல்ற காலகட்டத்துல 1845 இத்தாலியில இருந்து மெக்சிகோக்கு கடல்வழி போக்குவரத்து மட்டும்தான் இருந்திருக்கு. இப்ப காணாம போனவங்க 66 வருஷத்துக்கு முன்னாடி டைம் டிராவல் பண்ணிருக்காங்களா? ஒருவேளை டைம் டிராவல் அப்படிங்கிறது பாசிபிளா அப்படிங்கறதே ஒரு புரியாத புதிராவே இருந்திருக்கு.